Hi friends and relatives. இன்னைக்கு ஆட்டு ரத்தமும் குடலும் வந்து நம்ம எப்படி சமைக்கலாம்ங்கறத நாங்க எப்படி சமைப்போம்ங்கறத உங்களோட வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரத்தம் எப்படி சமைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரத்தத்தை நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் கரைச்சி விட்டுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்து அரிஞ்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வதங்கிட்டே இருக்கட்டும், ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து குடல் வந்து குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சா தான் வேகும். இது நம்ம நார்மலாக செய்கிற கறி மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் வதக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குக்கரில் தண்ணி விட்டு, தண்ணி, கல்லுப்பு, மஞ்சள் பொடி இது போட்டு அப்படியே வேக விட்டுறணும். இது ஒரு 3 விசில் 4 விசில் வரணும். அந்த அளவுக்கு 4 விசில் 5 விசில் நல்லா விட்டுக்கோங்க. அது குடலை பொறுத்தது. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை போட்டுடலாம். இந்த கரைச்சி வச்சது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அது வந்து உருண்டு வந்துடும். நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ கரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். உப்பு ஆல்ரெடி இதில் போட்டிருப்பாங்க. அதனால் உப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இதில் வந்து உப்பு இருக்கும். அதனால் பார்த்து வந்து சால்ட் மட்டும் பார்த்து வந்து ரத்தத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணியாட்டம் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம மூடி போட்டு மூட தேவையில்லை. அப்படியே வந்து ஓப்பன்லேயே வச்சு பெரட்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டி வரும். ஃபுல்லாக சுண்டி தண்ணி ஃபுல்லாக சுண்டி நமக்கு வந்து ட்ரையாக இருக்கணும். பொரியல் மாதிரி ஆகும் அது. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இதோட மிளகாய் பொடி கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் மசாலா. இதில் நான் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க. அது வீடியோவில் கவர் ஆகுதா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி மட்டன் மசாலா சேர்த்துட்டு தேங்காய் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குடல் குழம்புக்கு சோம்பு, பூ, பட்டை இது 3த்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு இதை தேங்காய், பொட்டுக்கடலை, இந்த வறுத்த சோம்பு இதெல்லாம் போட்டு நான் வீட்டு மிளகாய் பொடி தான், வீட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி வெங்காயமும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ எண்ணெயில் வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி போட்டதுனால இது வந்து அப்படியே ப்ரௌனிஷாக ஆகணும். கேர்ஃபுல்லாக பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் சமைக்கிற மெத்தட் இப்படி தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இல்லை இதில் ஏதாவது இப்படி செய்யாதீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நம்ம வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி மாற்றி இப்போ வந்து செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் நான்வெஜ்ஜினாலே மோஸ்ட்லி எல்லாமே இதே மாதிரி தாங்க, இந்த மெத்தடில் தான் செய்வேன். இப்போ நமக்கு வந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இது நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப விட்டாலும் இந்த குடல்லாம் தனித்தனியாக அப்படியே பீஸாக ஆகிடும், சின்ன சின்னதாக இதாக உதிர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து ஸ்மெல் அடிக்கும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சோம்பு, தேங்காய், கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து இதோட இது சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டு, மிளகாய் பொடினா மசால், மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நமக்கு வந்து போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புலேருந்து நம்ம போட்டியை மட்டும் தனியாக அரிச்சு எடுத்து அதை வந்து ஒரு டைம் வந்து திரட்டிக்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இப்போ நம்ம இந்த குழம்புலேருந்து இந்த குடலை மட்டும் தனியாக அரித்து அதையும் வந்து இதோடு போட்டு பரட்டி எடுக்கிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மசால் பொடி, மட்டன் மசால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இந்த கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இட்லி வந்து எடுத்து வச்சிட்டேங்க. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து டேபிளில் எடுத்து வச்சிடலாம். நான்வெஜ் சாப்பிடும்போது இலையில சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.